இந்த கொஸ்டின் பாருங்க, நிலை அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வருமாறு மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. இப்ப இந்த நிலத்தின் பரப்பளவு இன்னைக்கு எவ்வளவு வரும் கேக்குறாங்க. ஓகேவா? என்ன சார் படமே வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு படம் அப்படின்னு லைட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம தான் இன்னும் இந்த படத்தை விரிவா எழுதணும். ஓகேங்களா? எழுதலாமா? இப்ப பாருங்க, எனக்கு கீழே எங்கன்னா ஏல ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப ஏல ஸ்டார்ட் பண்றோம். அப்ப ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏங்கிறது என்ன ஜீரோ தானே. ஜீரோல இருந்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 50 வரைக்கும் பர போறோம். அப்ப 50 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப 50 வரைக்கும் வந்தாச்சா? இந்த சைடு எவ்வளவு போகுது? 30 வரையும் போதா? அப்ப இங்க இருந்து ஒரு 30 போட்டுக்கோங்க. அப்போ ஒரு 30 போட்டாச்சு. ஓகே, என்ன இருக்கு? இ. அதே மாதிரி திரும்ப கொஞ்சம் கூட போகுது. எவ்வளவு? இங்க இருந்து போகும்போது 80. அப்ப 80. அதே மாதிரி இந்த சைடு எவ்வளவு போகுது? 50. இந்த சைடு எவ்வளவு? 50. ஓகேங்களா? இப்ப இந்த சைடு என்ன இருக்கு? பி. அடுத்து 80ல இருந்து அப்படியே 120 போகுது. 120. இப்ப இங்க வந்துருச்சு. இப்ப இங்க இருந்து என்ன போகுது? 20 போகுது. 20 போகுது. என்ன இருக்கு? டி இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 120 வந்து 150 போகுது. இங்க என்ன இருக்கு? சி. ஓகேங்களா? ஆக்சுவலா இதுதான் பாடம். ஓகே, அப்ப ஏல இருந்து 50 இங்கிட்ட ஒரு 30. அப்ப அப்படியே ஒரு இதா போடுங்க. ஓகேங்களா? அடுத்து இங்க 80. இந்த இதை அப்படி ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இதை ஜாயின் பண்ணுங்க. இங்க ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணுங்க. இதுதான் ஆக்சுவலா படம். இந்த படத்துக்கான பரப்பளவு தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சோ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த இதை பாருங்க. இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப எனக்கு இது எந்த வடிவத்துல இருக்கு? செங்கோண முக்கோணமா? எனக்கு செங்கோண முக்கோணம் அப்படின்னா 2 மதிப்பு இருந்தாலும் போதும். 50 இங்க எவ்வளவு? 30. ஓகேவா? அப்ப 50 30. அப்ப இதோடைய பரப்பளவு எவ்வளவு வரும்? அரை இன்ட்டு பி ஹெச் தானே. அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் பார்க்கணும். அப்ப அரை இன்ட்டு பிங்கிறது அடிப்பக்கம். அடிப்பக்கம் எவ்வளவு? 30. உயரம் எவ்வளவு? 50. இப்ப அடிச்சுனா ஒரு 2 இங்க எவ்வளவு? 15. 15 75 0. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு எனக்கு எவ்வளவு வருது? 750. ஃபர்ஸ்ட் இதுக்கான பரப்பளவு எவ்வளவு? 750. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்? இதை செகண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதை பாருங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம் தானே. ஏன்னா இங்க இருந்து இங்க போது எனக்கு எவ்வளவு வருது? 80. அப்ப 80. இது ஒரு எவ்வளவு? 50. ஓகேவா? அப்ப செகண்ட் இதுக்கு பார்க்க போறோம். அரை இன்ட்டு 80 இன்ட்டு 50. அப்ப ஒரு 2 இங்க 42 80. அப்ப 4 5 20 2 0 எவ்வளவு வருது? 2000. அப்ப 2000 ரெண்டாவதுக்கு எவ்வளவு வருது? 2000 பரப்பளவு. அடுத்து இங்க இதை பாருங்க. இந்த படத்தை 3ன்னு வச்சுக்கலாம். அதாவது இங்க இருந்து இங்க போயிட்டு இது வரைக்கும் வர்றதுக்கு. ஓகேவா? ஏன்னா மொத்த மதிப்பு எவ்வளோ? இங்க இருந்து மேல ஒரு 150 தானே. அப்ப 150 தான். இது வரைக்கும் எனக்கு 80 போயிடுச்சா? அப்ப 80க்கு மேல எவ்வளவு இருக்கும்? 70 தான் இருக்கும். அப்ப இதோட மதிப்பு எவ்வளோ? 70. இங்கிட்ட எவ்வளவு இருக்கும்? அதாவது கீழே இங்க எவ்வளவு இருக்கு? 50 இருக்கு. ஓகேவா? அப்ப மூணாவதுல 1/2 அடிப்பக்கம் எவ்வளோ? 50 தான். உயரம் வந்து எவ்வளவு இருக்கு? 70 இருக்கும். ஓகேவா? ஏன்னா அடிப்பக்கம் 50. இங்க எவ்வளவு இருக்கு? உயரம் 70 இருக்கும். இப்ப 2 இங்க அடிச்சா 25. அப்ப 25 இன்ட்டு 7 175 ஒரு 0. அப்ப 1750. அப்ப மூணாவதுல எவ்வளவு வருது? 1750. அடுத்து இது 4வது வச்சுக்கலாம். 4வதுனா எனக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 120. ஓகேவா? இது வரைக்கும் தான் இங்க இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான். அப்ப 150 எவ்வளவு? 30 வருமா? அப்ப இதோட டிஸ்டன்ஸ் 30. ஓகே, அப்ப இதோட எவ்வளவு வரும்? இது வந்து 20 தானே. அப்ப இங்க வந்து அடிப்பக்கம் 20. உயரம் வந்து எவ்வளவு? 30. இப்ப 4வதுல அரை இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளவு? 20. உயரம் எவ்வளவு? 30. இப்ப அடிச்சோம்னா எவ்வளவு வருது? 300. அப்ப 4வதுல எவ்வளவு வருது? 300. ஓகேங்களா? இப்ப அடுத்து எனக்கு இந்த படத்தை பாருங்க. இப்ப ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கு. இந்த படம் எனக்கு ஒரு முக்கோணம் மாதிரி இல்ல, சதுர மாதிரி இல்ல, செவ்வகம் மாதிரி. இப்ப என்ன பண்ண போறேன்னா இப்படி பிரிக்க போறேன். இப்படி பிரிச்சிட்டே அப்படின்னா எனக்கு இது ஒரு செவ்வகமா இருக்கு, இது ஒரு முக்கோணமா இருக்கா? ஓகேவா? இப்ப செவ்வகம் அப்படின்னா இதோட மதிப்பு எவ்வளவு? 20. அப்ப இது 20. அப்ப இதோட மதிப்பு எவ்வளவு வரும்? அதான் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? ஏன்னா இங்க வரைக்கும் எவ்வளவு? 50. இதோட இது வரும் பாத்தீங்கன்னா 120 வரைக்கும் இருக்கு. அப்ப இங்க 50. இங்க 120 எவ்வளவு கூடுது? 70 தான் கூடுது. ஓகேவா? அப்ப நீளம் என்பது 70. அகலம் என்பது எவ்வளவு? 20. அப்ப எல் இன்ட்டு பி தானே. எல் இன்ட்டு பி என்னது? 70 இன்ட்டு 20. அப்ப பெருக்கல் வரும் 1400. அப்ப 5வது எவ்வளவு வரும்? 1400. ஓகேவா? இது வந்து 5வது. இது வந்து என்னது? 6வது வச்சுக்கலாம். அப்ப இது வரைக்கும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா இப்ப எனக்கு ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கு. அப்ப மொத்தம் 30. எனக்கு 20 வரைக்கும் போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 10 தான் இருக்கும். இப்ப உயரம் எவ்வளவு? 70. அப்ப 10 70. அப்ப அரை இன்ட்டு 10 இன்ட்டு 70. அப்ப 2
இங்க 35, 35 10 350. அப்ப இது மொத்தமா கூட்டுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரே கொஸ்டின் தான், அளவு இல்லை. பட் இந்த கொஸ்டின் எவ்வளவு நம்ம ட்ரை பண்ண வேண்டியது பாருங்க. இதே மாதிரி பண்ணா ஆல்ரெடி டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இதை கூட்டுங்க. இப்போ லாஸ்ட் ஃபுல்லா கூட்டினா 0. அடுத்து 5 10 15 மீதி 1 4 8 11 18 25 மீதி 2 3 4 6. அப்ப ஆன்சர் வருது 6550. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6550 மீட்டர் ஸ்கொயர்.